வணக்கம் நண்பர்களே, விஜயபாக் பேசுகிறேன். ஒவ்வொரு நிறுவனமும் அவங்களுடைய காலண்டர் அறிக்கையை வெளியிட்டு வராங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய Q3 ரிசல்ட் Q3 அப்படின்வாங்க. ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை அவங்களுடைய லாப நஷ்டத்தை நம்ம அறிவிக்கணும் இல்லையா? அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்ததை விட, ஏன்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொரு நிறுவனமுமே நிறைய லாப சதவீதத்தை கம்மியாக காட்டிகிட்டு இருக்காங்க. லாப சதவீதமே வரலை நிறைய பேருக்கு. ஆனால் ரிலையன்ஸு 41% அதிகரித்து 18,549 கோடி லாபம் எடுத்திருக்காங்க. ஆயில், ரீட்டைல், டெலகாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையில் வச்சிருக்க துறைகள் மிக பெருசு. இதனுடைய ரெவென்யூ, ஆப்ரேஷன் ரெவென்யூ மட்டுமே 54% உயர்ந்திருக்கு. ஏஷியாவிலேயே ரிச்சஸ்ட் மேன் முகேஷ் அம்பானி தான் உங்களுக்கு தெரியும். அவருடைய தலைமையில் இயங்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வியாழக்கிழமை அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டை